அழைக்கிறாங்களா? நீங்க காவிரி கரையில பிறந்த உங்களை கூட ஏன் அழைக்க மக்களுக்கு மனசு வரல? ஏன்னா நீங்க எதுவுமே செய்யல. மீத்தேன் கையெழுத்து போட்டது நீங்க. அன்றைக்கு துணை முதலமைச்சர் இருந்த ஸ்டாலின். ஆனால் அதே ஈத்தேனை தடை செய்து டெல்டா மாவட்டத்தை பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவித்தவர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர். அதனாலதான் காவேரி காப்பாளர்னு அவரை அழைக்கிறாங்க. இதெல்லாம் இங்க எத்தனை விவசாயிகள் இருக்கிறாங்க, எல்லாம் விவசாயமே இல்லாம போயிடும். காவேரிக்கு பாதுகாப்பு இல்லை, முல்லை பெரியாருக்கு பாதுகாப்பு இல்லை, கச்சத்தீவுக்கு பாதுகாப்பு இல்லை, எதுக்குமே பாதுகாப்பு இல்லை. தமிழகத்துடைய ஜீவாதார உரிமையை யார் பாதுகாப்பது? கேட்டா சட்டசபையில என்ன சொல்றாங்க, நீங்க கூட்டணியில் இருக்கீங்களா, நீங்க போய் கேட்டுக்கீங்க, நீங்க போய் சொல்லுங்க. இதே தாங்க சட்டசபையில பேச்சு. நாங்க என்ன சொல்றோம், நீங்க காங்கிரஸ்ல கூட்டணியில இருந்து 17 வருஷம், அதுல 14 வருஷம் அமைச்சரா இருந்தீங்க. அப்ப கச்சத்தீவுக்கு நீங்க தீவு கண்டிருக்கலாம்ல, மீட் எடுத்து கொடுத்த. இப்ப கடிதம் எழுதுறாரு, அப்ப யாரு மீட்டு கொடுக்கறது? எல்லாமே பச்சை பொய்யா ஒரு முதலமைச்சர் பேசுனா எப்படிங்க இந்த மக்கள் பொறுத்துக்கிடுவாங்க? இந்த மக்கள் பொங்கி எழுதுறாங்க. அது இதையெல்லாம் வருங்க. இன்றைக்கு ஒரு பாரபட்சமான ஒரு மொத்தத்துல ஜனநாயகம் தமிழகத்திலே செத்து போச்சு. மீண்டும் ஜனநாயகம் மலரணும், மன்னராட்சிக்கு முடிவுரை எழுதணும். அதற்கு மக்கள் தயாராகிவிட்டார்கள். அதற்கு இந்த தீபாவளி திருநாளில் இன்றைக்கு தீபம் ஏற்றி வச்சு தீமைகள் ஒளிந்து நன்மைகள் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னா எம்ஜிஆர் ஆட்சி, அம்மா ஆட்சி, எடப்பாடியார் தலைமையில மக்களாட்சி மலரணும். அதான் இந்த மக்களுடைய எதிர்பார்ப்பு. ஆகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த அரசு இனியும் தொடர்ந்தால் இந்த நாட்டை ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாது. ஏன்னா அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. கோயபல்ஸ் பிரச்சாரம். ஒன்றே ஒன்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இப்படித்தாங்க ஓயாம சொல்றேன்னு நினைக்காதீங்க. விளம்பர சக்தி, பொருளாதார சக்தி, காந்த சக்தி, மின் சக்தி, எந்த சக்தியை கொண்டு வந்தாலும் அவையெல்லாம் மக்கள் சக்திக்கு பின்னால் தான். இது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொன்ன வேத வாக்கு. இப்போது உங்களிடத்தில் விளம்பர சக்தி இருக்கலாம், பொருளாதார சக்தி இருக்கலாம், காந்த சக்தி இருக்கலாம், மின் சக்தி இருக்கலாம், எந்த சக்தி வேளாம் இருக்கலாம். ஆனால் மக்கள் சக்தி புரட்சி தமிழ் எடப்பாடியார் பின்னால் தான் இருக்கிறது என்பதுதான் இந்த எழுச்சி பயணத்தினுடைய சாட்சியாக இருக்கிறது. 175 சட்டமன்ற தொகுதிகளில் புரட்சி தமிழ் எடப்பாடியார் அவர்கள் சென்று இந்த எழுச்சி பயணம் மதுரை மாவட்டத்தில் 10 தொகுதிகளில் சோழவந்தான் சட்டமன்ற தொகுதி, இங்கே முன்னாள் சட்டமன்ற மாணிக்கம் இருக்கிறார், இங்கே கணேசன் இருக்கிறார், நம்முடைய அறிவு ராதா இருக்கிறார்கள், எங்களுடைய திருமங்கலம் தொகுதி உசிலம்பட்டியில அருமை தம்பி ராஜா சேர்மன் இருக்கிறார், துறை தன்ராஜ் இருக்கிறார்கள். இந்த 3 தொகுதிகள் உட்பட 10 தொகுதிகளுமே வெற்றியை உறுதி செய்கின்ற வகையில எழுச்சி பயணத்திலே மக்கள் ஆரவாரத்தோடு வரவேற்ற காட்சி நம்ம எல்லாம் பார்த்தோம். ஏன்னா அந்த அளவுக்கு கோபம் இருக்கு. இப்ப நீங்க யாரும் மக்கள் போராடவே முடியாது. இம்மென்றால் கைது, ஏனென்றால் சிறைவாசம். இப்ப நாங்க இங்க கேட்கிறோம், கழிவு வளம் காணா போடுங்க என்னங்க அப்படின்னு கேட்டா வாங்க பதில் சொல்றோம் சொல்லி கைது பண்றாங்க. பெண்கள் இரவு 12 மணி 2 மணிக்கு பெண்களை கைது செய்து எங்க மக்களை இது பண்ணாங்க. அமைச்சியாபுரத்துல இந்த ஒரு பாருங்க, வேங்க வயல் இங்க இருக்குங்க, கருப்பட்டி ஊராட்சியிலன்னு சோழவந்தான் கோயில் போனா அதுக்கு பதிலே இல்லை. அங்க சர்க்கரை ஆலைக்கு அலங்கநூர் சர்க்கரை ஆலையில என்னங்க அதை திறங்கன்னு அது கைது பண்றாங்க விவசாயிகளை. இங்க நாங்க இடிஞ்சு விழுந்துச்சு. இன்னைக்கு கூட நாங்க சொல்ற அந்த அழகு ஊராட்சி இருக்கு, அழகு ஊரணின்னு ஒரு கோடி ரூபாங்க ஒரு மாசத்துல விழுந்துருச்சு. அடுத்து 2 கல்லுப்பட்டியில உழுவு போகுதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். இன்னைக்கு விழுந்துருச்சு, இப்ப விழுந்துருச்சு. அது யாரு கேட்கறதுக்கு? அது ஒரு நடவடிக்கை இருந்ததுன்னா உயிர் சேவை ஏற்படுத்தினா என்ன செய்யறது? இன்னைக்கு போய் பாருங்க, டீ கல்லுப்பட்டியில அங்க இருக்கக்கூடிய அது ஏற்கனவே அழகு ஊராட்சி உளுந்த மாதிரி, இந்த அழகுநாச்சியார் ஊராட்சி ஊரணியில உளுந்த மாதிரி இப்ப உளுந்து 2 ஊரணி. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். இதுதாங்க நிலைமை. அதுனா உடனே கைது செய்யறாங்க. நாங்க பஸ் ஸ்டாண்டு எடப்பாடியார் கொடுத்தாருங்க திருமங்கலத்துல. இந்த நவீன காலத்துல வெள்ளரிக்காய், கொய்யாப்பழம்லாம் ரோட்ல வச்சு வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. இடம் கொடுத்துட்டோங்க, அரசாணை போட்டோம், இந்தாங்க அரசாணை, இந்த இருக்கு பாருங்க புதிய பஸ் ஸ்டாண்டுனா வாங்க உங்களுக்கு பதில் சொல்றேன்னு சொல்லி கூட்டிட்டு போய் கைது போட்டுறாங்க. இரவு பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு வரைக்கும் உட்கார வைக்கிறாங்க.
ஏன்னா நான் என்ன இந்த மனு கூட கொடுக்கக்கூடாதா சார்? இது இந்த கலெக்டர் ஆஃபீஸ் யாருங்க கட்டி கொடுத்தது? புரட்சி தமிழர் எடப்பாடி முதலமைச்சராக இருக்கிற போது உங்க புண்ணியத்துல மக்கள் புண்ணியத்துல அம்மா புண்ணியத்துல எடப்பாடி நான் வருவாய்த்துறை அமைச்சராக இருக்கும்போது இந்த கூடுதல் கட்டிடங்கள் அதுல போய் ஒரு மனு கொடுக்குற தேச விரோத குற்றமாங்க. அதை கேட்ட பூட்டிட்டு உட்கார வச்சு வாங்க உங்களுக்கு பதில் சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் இரவு 2 மணி வரைக்கும் பெண்கள் 1000 பேர் ஆயிரக்கணக்கான பெண்களை உட்கார வைக்கிறாங்க. அவங்க பெத்த பிள்ளையா இருந்தா அந்த வெயிலையும் அந்த மழையிலையும் உட்கார வைப்பாங்களா? அது வந்து கொளுத்துற வெயில்ல என்றால் சிறைவாசம். ஹிட்லர் ஆட்சியை விட மோசமா இருக்குங்க. ஆனா அதுக்கெல்லாம் பயந்தவங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள், அம்மாவின் பிள்ளைகள், புரட்சி தமிழர் எடப்பாடி தம்பிமார்கள் இன்னும் போராட்டம் நாங்கள் வலிமைப்படுத்துவோம், மக்களுக்கான போராட்டத்தை முன்னெடுப்போம். புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய தலைமையில அவருடைய உத்தரவை பெற்று ஆணையை பெற்று மிகப்பெரிய போராட்டங்களை செய்து மக்களுக்கான தேவைகளையும் திட்டங்களையும் கோரிக்கைகளையும் எண்ணங்களையும் நாங்கள் நிறைவேற்றுவதற்கு நாங்கள் ஒரு பொழுதும் அஞ்ச மாட்டோம். எத்தனை முறை நீங்கள் கைது செய்தாலும், எத்தனை முறை எங்களை சிறையில் அடைத்தாலும், எத்தனை வழக்குகள் எங்கள் மீது போட்டாலும் நாங்கள் அதற்கு அஞ்ச மாட்டோம், பின்வாங்க மாட்டோம் என்பதை இந்த தீபாவளி திருநாளிலே புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய தலைமையிலே மீண்டும் மக்களாட்சி 2026 மலருகிற அந்த சூழ்நிலையோடு நான் தெரிவித்துக் கொள்வேன். கடந்த சில நாட்களாகவே அதிமுக அமித்ஷா அதிமுகன்றாங்க. அதுதானே தலை தீபாவளி. முதல்ல அந்த தலை தீபாவளி நல்லா கொண்டாடுங்க தலைவரை. இதெல்லாம் கற்பனையான கேள்வி எல்லாம் 2026 மாண்புமிகு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவருடைய தலைமையில நமக்கு மக்களாட்சி மலரப்போகுது. அது உங்களுக்கு சந்தோஷம் தானே? எடப்பாடியார் முதலமைச்சரா வரப்போறாரு. அவர் அமைச்சரவையில யார் யார் இடம் பெற போறாங்க, யார் யார் வர போறாங்க பொறுத்திருந்து பாருங்க. வெயிட் அண்ட் சி. இந்த ஆட்சிக்கு மக்கள் எண்டு கார்டு போடுவதற்கு தயாராகிவிட்டார்கள். இதுதான் தீர்ப்பு. அதுக்கப்புறம் அவங்க கலந்து பேசி மூத்தவங்க பெரியவங்க தேசிய கட்சி, மாநில கட்சி, கூட்டணி கட்சி, தோழமை கட்சி, துணை நின்ற கட்சி எல்லாத்தையும் கலந்து பேசி அவங்க முடிவெடுக்க போறாங்க. நீங்க தளர்த்தி பாலை விட்டுவிட்டு ஏன் இப்படி அவசரப்படுறீங்க? அதான் தலைவர் 2021 கொடுத்த தேர்தல் வாக்குறுதி. இந்த திட்டம் எப்ப துவங்கப்பட்டது? கடந்த நாடாளுமன்ற தேர்தல், ஈரோடு தேர்தல் வரும்போது அறிவிச்சு நாடாளுமன்ற தேர்தலுக்கு துவங்கினாங்க. ஆனா அனைவருக்கும் சொன்னாங்க. ஆனா கொடுத்தது அவங்களுக்கு வேண்டியவங்க மட்டும் கொடுத்தாங்க. மனு கொண்டு போய் கொடுக்குறோம். இப்போ இங்க இருக்கிறவங்க எல்லாம் கொண்டு போய் நம்ம தமிழ்ச்செல்வன் சிவகங்கையில போய் கொண்டு போய் கொடுக்குறாங்கன்னா, சிவகங்கையில அங்க இருக்கிற அந்த திருப்பணத்தில் ஒன்றிய செயலர் வந்திருக்கிறாரு. எங்க ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்கள் காளையர்கள் வந்திருக்கிறாங்க. நான் சொன்ன சட்டசபையில ஏங்க நீங்க மனு கொண்டு வந்து கொடுக்குறோம், உங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி கொண்டு போய் வைகை ஆத்துல போட்டீங்க சிவகங்கை மாவட்டத்துல. இப்போ என்ன சொல்றீங்க? எந்த நிபந்தனையை விதித்து அந்த மனுக்களை எல்லாம் தள்ளுபடி செஞ்சீங்களோ, இப்ப சட்டமன்ற தேர்தல் வந்தோன்னா வாங்க வாங்க நாங்க நிபந்தனையெல்லாம் தளர்த்திட்டோம், மனு கொடுங்கன்றீங்க. அப்ப இது என்னங்க? இது ஒரு திட்டம் மக்களுக்காகவா தேர்தலுக்காகவா? இதுதானே மக்களுடைய கேள்வியா இருக்குது. நீங்க 2021 அறிவிச்சீங்க. அப்போ மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் என்ன சொன்னாரு? இப்ப நீங்க விதியை தளர்த்தினது ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி தளர்த்தி மகாராஜன் எல்லா பேத்துக்கும் கொடுத்துருந்தா மக்கள் உங்களை பாராட்டி இருப்பாங்க, வரவேற்று இருப்பாங்கல்ல. அப்ப நீங்க என்ன தேர்தலுக்காகத்தான் திட்டங்கள்ன்றத ஒரு ஒப்புதல் வாக்கு மூலமாகத்தான் இந்த திட்டத்தினுடைய நிலை இருக்கிறது. ஒரே அணுகுமுறை இருக்கணும். ஒரு அரசுக்கு ஒரு திட்டத்துல ஒரே அணுகுமுறை இருக்கணும். தேர்தல் வந்தா விதியை தளர்த்து, தேர்தல் முடிஞ்சா விதியை போடு அப்படின்னா எங்க தலை விதி. அதனால நாங்க அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். வேற என்ன பண்றது? கண்டிஷன் எந்த அடிப்படையில போடுறீங்கன்னு தெரியல, எந்த அடிப்படையில தளர்த்துறீங்கன்னு தெரியல. ஆகவே ஒரு திட்டத்தினுடைய அணுகுமுறை இரட்டை நிலையை கொண்டிருப்பது, இரட்டை வேடமாக இருப்பது மக்கள் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். சட்டமன்றத்தில் சட்டம் இயற்றப்படுவது அது குறித்து அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அது குறித்து சட்டமன்றத்தில் நாங்களும் அதுல இருந்தோம். அதை எப்படி அவங்க கையாள போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏனென்று சொன்னால் அவர்கள் இப்போதுதான் ஆணையம் அமைத்திருக்கிறார்கள். அதுக்குரிய விவரங்கள் சேகரிக்கப்பட்டு அதற்கு பிறகு முழுமையாக சட்டங்கள் வரும்போது இந்த அரசினுடைய அணுகுமுறை கையாளுகிற முறையை நாம் பார்த்துதான் அது குறித்து கருத்து சொல்ல முடியும். எடப்பாடி கனவு என்பது நைனா நாயகன் கனவு பலிக்காது.
அதாவது தீபாவளி அதுமா வாயை கிளறீங்க, நான் என்ன பண்றது? நான் வந்து சும்மா நல்ல நாள்ல அவரை பத்தி பேசணுமா? அதாவது என்னன்னா, ஒலிம்பிக்ல ஓடி அதற்கான பயிற்சி எடுத்து அதற்கான தகுதியை உருவாக்கி அதுல தங்க மெடல் வாங்குறவங்க சில பேர், ஒலிம்பிக்கிலே பங்கேற்க முடியாத சில பேர் வெளியில இருந்து சில விமர்சனங்களை சொல்றத நீங்க ஊடகங்கள் தான் சமீப காலமா முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. என்னன்னு எங்களுக்கும் புரியல. நான் என்ன சொல்றேன், ஒலிம்பிக்ல பங்கேற்று தகுதி பெற்று பயிற்சி பெற்று அதுல தங்க மெடலா வெள்ளி மெடலா சில்வர் மெடலா பிரேஸா பித்தளையா வெள்ளியா தங்கமா, நாங்க என்ன சொல்றோம், புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் அவர்கள் 2026ல மக்களிடத்துல இருந்து மக்கள் சேவைக்காக மக்களுக்கான திட்டங்களுக்காக 7.5% இடஒதுக்கீடு, 11 மருத்துவக் கல்லூரி, சட்டம் ஒழுங்கு காப்பாற்றப்பட்டது, மகளிர்களுக்கு பாதுகாப்பு, ஒரு தொலைநோக்கு திட்டம், மத்திய அரசிடமிருந்து இன்றைக்கு வளர்ச்சிக்கான திட்டங்களுக்கான நிதியை பெற்றுத் தருவதில் அவருடைய ஆற்றல் வல்லமை மதிநுட்பம், இன்றைக்கு கூட 2999 கோடி 100 நாள் வேலை வாய்ப்புக்கு நிதி, கல்வி நிதி 450 கோடி ரூபாய், 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நிதியை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். பேரிடர் நிவாரண நிதி நிவாரணத்திற்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். பெஞ்சால் புயல்ல இப்பதான் வந்திருக்கு, அதை இந்த துணை மானிய கோரிக்கையில குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் புரட்சி தமிழர் எடப்பாடியார் கொண்டு வந்திருக்கார். ஆகவே நாம் உங்களை பொறுத்தளவில் என்னை பொறுத்தளவு ஊடகங்களும் சரி நாமும் சரி ஒலிம்பிக்கிலே பங்கேற்று தங்கப்பதக்கம் வாங்க இருக்கிற புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் அதை தட்டி பறிப்பதற்கு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் இதை பற்றி ஆரோக்கியமா விவாதித்து மக்களுக்கு ஒரு கருத்து சொன்னா அது அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வேடிக்கை பார்ப்பவர்களுடைய விவாதங்களை ஊடகங்களை விவாதமாக கொண்டு வருவதை இந்த தீபாவளியோடு நீங்க நிறுத்திட்டீங்கன்னா உங்க டிவி நல்ல மவுஸ் வரும், நல்ல மக்கள்கிட்ட செல்வாக்கு வரும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் கருத்து. சார் இந்த துல்லியமா நீங்க தான் சார் கணிச்சீங்க வெயிட் அண்ட் சீன்னு சொல்லிட்டு விஜய்க்கும் ஓபிஎஸ்க்கும் சொன்னீங்க. விஜய் இப்ப நெருங்கி வராருன்னா இன்னும் ஓபிஎஸ் வரவே இல்லையே சார். அந்த வெயிட் அண்ட் சி அதுவும் சரியா வருமா? ஓபிஎஸ்க்கும் பொருந்த மாட்டார். இல்ல உங்களுக்கு தலை தீபாவளி தானே மறுபடியும் சொல்றேன். இல்ல நீங்க என் தலையை உருட்டுறதுலே தான் இருக்கிறீங்களே தவிர தம்பி நான் நீங்கள் நண்பர்கள் என்ன. நான் அதான் சொன்னேன், நான் அன்னைக்கே என்ன சொன்னேன், பரீட்சை எழுதட்டும் பார்க்கலான்னு சொன்னேன். நான் சொன்னது வந்து பரீட்சை எழுதட்டும், ஏன்னா 52 ஆண்டு அனுபவம், 53 ஆண்டு முடிச்சுட்டு 54வது ஆண்டுல அடியெடுத்து வைக்கிற கட்சி, அனுபவம், மக்கள் சேவை, சத்துணவு திட்டத்துல தொடங்கி ஆலயங்கள் ஒரு அன்னதான திட்டம் வரைக்கும், குடிமராமத்து திட்டம் வரைக்கும், 2000 அம்மா மினி கிளினிக் வரைக்கும், கறவை மாடுகள் ஆடுகள் வரைக்கும், மடிக்கணினி வரைக்கும், தொட்டு குழந்தை திட்டம் வரைக்கும் நாங்க கொடுத்துருக்கோம், மக்கள்கிட்ட சொல்றோம். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் குறைத்து மதிப்பிட முடியாது. அவங்க சொல்ற மாதிரி முழு பூசணிக்காயெல்லாம் சோத்துல மறைக்கிறதுக்கு நாங்க தயாரா இல்லை. 75 ஆண்டுகள் கட்சி, அவங்களும் இந்த மக்களுக்கு இன்றைக்கு மக்களிடத்திலே மிக பிரபலியமான கட்சி, ஆளுகிற கட்சியாக 25 ஆண்டுகள் இருந்திருக்கிறாங்க. இப்ப நீங்களே சொல்லுங்க, இது போட்டி யாருக்கு யாருக்கு அப்படின்றத. நான் அன்னைக்கு என்ன சொன்னேன், நீங்க கேட்ட கேள்விக்கு பரீட்சை எழுதட்டும், இப்பதான் படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, அதுக்கப்புறம் மதிப்பெண் வைத்து நம்ம விவாதிப்போம் சொன்னோம். இப்போ அவரு ஒரு சங்கடத்துல இருக்கிறாரு. அவர் ஒரு சங்கடத்துல இருக்கிற போது நம்ம அதை பத்தி விவாதிப்பது மனித நேயமாக இருக்காது. ஆகவே அவர் அந்த துயர சம்பத்திலிருந்து வெளியே வர வேண்டும். அவர் கூட நேற்று அறிவிப்பு கொடுக்கிறார், தீபாவளி யாரும் தாவேக தொண்டர்கள் கடைபிடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எங்க மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் மிக தெளிவாக அந்த சங்கடங்களுக்கு காரணம் நம்முடைய தாவேக கட்சி தலைவர் விஜய் அல்ல, இந்த அரசினுடைய மெத்தன போக்கு, இந்த காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை. ஏன்னா 3 ஸ்டேட்மெண்ட், டிஜிபி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, நாங்க 1000 பேர் அனுப்பிச்சிட்டோம். ஏடிஜிபி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, 500 பேர் அறிவிச்சிட்டோம். மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே பதில் சொல்ற ஒரு முதலமைச்சர் நம்ம இப்பதான் பாக்குறோம். 650 பேர் போட்டிருக்கோம். இப்ப இது எது உண்மை? அப்ப குளறுபடியை வந்து மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் துல்லியமா கழிஞ்சு சொல்றாருல. அப்போ நீங்க வந்து இப்போ இந்த துயர சம்பவத்துக்கு யார் காரணம் மக்களுக்கு தெளிவா தெரியுது.
பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படின்னு பாட்டு பாடணும்னு செருப்பு வருதுங்க. இங்க கூட வருதா என்னன்னு தெரியல. அது கரூர்ல போனாதான் வரும். பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படிதாங்க பாடினார் பாவம். விட்டாம பாருங்க செருப்ப. அப்புறம் விடுறாம்பாங்க ஆம்புலன்ஸ. அவர் முதலமைச்சர் பச்சை பொய் சொல்றாரு, ஆம்புலன்ஸே வரல. எங்க நம்ம பார்த்தோம். அவர் விஜய் சொல்றாரு, ஏப்பா அந்த ஆம்புலன்ஸ் எதுக்குப்பா வருது, நம்ம கொடி கட்டி இருக்குன்னு உலகம் பூரா பார்த்தத அவர் விபத்து நடந்ததுக்கு பிறகுதான் ஆம்புலன்ஸ் வந்தது. இவருக்கு எப்படி நம்ம தூங்குறவங்கள உசுப்பலாம், தூங்குற மாதிரி இருக்கிறவங்கள எப்படி உசுப்புறது? நீங்க தான் அதுக்கு பதில் சொல்லணும். அது மீண்டும் சொல்றேன், அவர் நல்லபடியா பரீட்சை எழுதுவாரு, நல்லபடியா எழுதணும். அனுபவம் உள்ளவங்கள வழிகாட்டுதலோட எழுதுவாருன்னு நாங்க நினைக்கிறோம். அவங்களோட இணைந்து அவர் செய்யணும்னு அவருக்கு வேண்டிய நண்பர்கள் எல்லாம் அவருக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவதாக நாங்களும் நினைக்கிறோம். அனுபவம் உள்ளவர்களோடு, ஏன்னா ஒரு குழந்தை வருங்காலத்துல மிகப்பெரிய வீரனா வரும்போது கூட அந்த பிறந்த குழந்தை நடக்க தவறுகிற போது அந்த தாய் தந்தையருடைய கையை பிடித்து கொண்டுதான் நடக்கும். ஒலிம்பிக்ல மிகப்பெரிய வீரர்களாக வருகிறவர் கூட குழந்தையா இருக்கிற போது அதே போலதான் இந்த மரத்துக்கும் ஒரு ஃபென்சிங் தேவை. ஒரு விதை விழுந்து அது செடியா வளர்ற போது ஆடு மாடு மிதிச்சிரும், மேய்ஞ்சிரும். அப்போ அதை பாதுகாக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பு வளையம் வேணும். அப்போ அது வளர்ந்துரும். ஆனா அது வளர்ற வரைக்கும் அதை பாதுகாக்கிறதுக்கு அந்த மரத்துக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனா அதுக்குரிய பாதுகாப்பை கொடுக்கணுன்றதுல மக்களுக்காக, மக்கள் நலனுக்காக நாங்க உண்மையை எடுத்து சொல்றாரு எங்க எதிர்க்கட்சி தலைவர். புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சா இந்த தீபாவளி அதுவுமா நல்லதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். நல்லா இருக்கும். தலைவரே, திமுகவை வீழ்த்துவதற்கும் புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் தலைமையிலே மக்களாட்சி மலர்வதற்கும் யார் துணை நிற்கிறார்களோ விரும்புகிறார்களோ அவர்கள் எல்லாம் ஒன்றாக இணைய வேண்டும் என்பதுதான் மக்களுடைய கருத்து, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுடைய கருத்து. நான் உங்களை பார்த்ததை போடுவீங்களா போட மாட்டீங்களா? அதை போடுங்க. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம்.